அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஹஜ்ஜு சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இஹ்ராம் 4 வகைகளாகவும் ஹஜ்ஜு 3 வகைகளாகவும் இருக்கின்றன. ஒன்று இஃப்ராத், தனித்து செய்தல். 2 கிரான், சேர்த்து செய்தல். 3 தமத்து, சுகம் பெற்று செய்தல். இவை 3ம் ஹஜ்ஜுடைய வகைகளாகும். ஹஜ்ஜுக்காக மட்டும் உம்ரா இல்லாமல் இஹ்ராம் கட்டுவதற்கு இஃப்ராத் என்று கூறப்படும். இந்த இஹ்ராம் கட்டியவருக்கு முஃப்ரீத் என்று சொல்லப்படும். அடுத்ததாக ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டுவதற்கு கிரான் என்று கூறப்படும். இந்த இஹ்ராம் கட்டியவருக்கு காரின் என்று சொல்லப்படும். ஹஜ்ஜுடைய காலத்தில் முதலில் உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டி அதனை முடித்த பின் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு பெயர் தமத்து என்று கூறப்படும். இந்த இஹ்ராம் கட்டியவர் முத்தமத்தி என்பதாக கூறப்படுவார். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இந்த 3 வகையான இஹ்ராம்களில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். 4வதாக உம்ராவிற்காக மட்டும் இஹ்ராம் கட்டுவது. இதற்காக ஆண்டு முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் இஹ்ராம் கட்டி செல்லலாம். ஆனால் துல்ஹஜ் மாதம் பிறை 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்களில் உம்ரா செய்தல் மக்ரூஹ் தஹ்ரீம் ஆகும்.